friends, welcome to Secret of Samiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சேலஞ்ச் வீடியோ. இந்த சேலஞ்ச் நமக்கு கொடுத்தது யாருன்னா மெட்ராஸ் டு பாரிஸ் சேனல் அர்ச்சனா சிஸ்டர். அவங்க தான் இந்த சேலஞ்ச் எனக்கு கொடுத்தது. என்ன சேலஞ்ச் அப்படின்னா ஃபயர்லெஸ் குக்கிங் 2 மினிட்ஸ்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மெட்ராஸ் டு பாரிஸ் பத்தி நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். அவங்க வந்துட்டு பாரிஸ்ல இருக்காங்க. பாரிஸ் பத்தின vlogs எல்லாம் போடுவாங்க. அவங்க ஃபேமிலி ரொட்டீன், டே இன் மை லைஃப் அதெல்லாம் வந்துட்டு போடுவாங்க அவங்களோட சேனல்ல. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்களோட vlogs எல்லாமே. நான் அவங்க கிட்ட சொல்வேன், அவங்க வந்துட்டு ஒரு டீச்சரா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 100% வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவ்வளோ கிளியரா அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு விஷயமும் நம்ம இங்கிருந்தே பாரிஸை சுத்தி பார்த்துடலாம் அந்த மாதிரி இருக்கும். அப்படியும் இருக்கும், உடனே போய் பாரிஸ் சுத்தி பார்க்கணும் அப்படியும் தோணும். அந்த மாதிரி இருக்கும் அவங்க சொல்றது. அவங்க சேனலோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வறுத்த வேர்க்கடலை சாட், அப்புறமேட்டு தேங்காய் லட்டு, பிஸ்கட் கேனப்பி, அப்புறம் சாக்லேட் பால்ஸ், அப்புறமேட்டு பன்னீர் லஸ்ஸி. இந்த 5 ஐட்டம் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போகிறது ஃப்ரைடு பீனட் சாட். அது நான் செய்ய எப்படி செய்யறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டைமர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான். இப்போ டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை உழிச்சிக்கலாம். இதை வந்துட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. இதே மாதிரி கொத்தமல்லி தலையும் நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கோங்க, தோல் எடுத்தது. இதில் நம்ம இந்த வெங்காயம் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ள கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா பவுடர், ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான ஈவினிங் டைம் சாட் ஐட்டம் இது. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை நம்ம ஒரு சர்விங் கப்புக்கு மாற்றிடலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் 14 செகண்ட்ஸ் பாக்கி இருக்கு. இப்போது நம்மளோட பீனட் சாட் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது வந்துட்டு பிஸ்கட் கேனப்பீஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம டைமர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி 2 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிடலாம். இப்போ கேரட் வந்துட்டு தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ரவுண்டாக வெட்டிக்கலாம். நான் இன்னைக்கு 2 தான் செய்ய போகிறேன், அதனால 2 பீஸ் வெட்டிக்கலாம். அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சு அதே மாதிரி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளரிக்காயும் அதே மாதிரி 2 பீஸ் வெட்டிக்கோங்க. இந்த சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு சின்ன ஸ்கொயர்ஸாக நம்ம வெட்டிக்கலாம். ஒரு சீஸ் ஸ்லைஸை நீங்கள் வந்துட்டு 4 போடலாம், அந்த சைஸ் வெட்டிக்கலாம். இப்போ பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு டைம் இருக்கிறதுனால கம்மியாக செய்ய போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. இப்போ பிஸ்கெட் மேலே இது வந்துட்டு சால்ட் பிஸ்கெட் மேலே இப்போ பிஸ்கெட் மேலே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சீஸ் வச்சுக்கலாம். ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு வெள்ளரி பிஞ்சு, அதுக்கு மேலே ஒரு கேரட். அவ்வளோதான் நம்மளோட பிஸ்கட் கேனப்பீஸ். இதுக்கு மேலே ஒரு ட்ராப் டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிளான பிஸ்கட் கேனப்பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இன்னும் 30 செகண்ட்ஸ் மிச்சம் இருக்கு. ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது டெசிகேட்டட் கோகோனட் வச்சு ஒரு சூப்பரான லட்டு. அதான் நம்ம செய்ய போகிறோம், தேங்காய் லட்டு. இப்போ அதுக்கு வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன், மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக இன்னொரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம டைமர் ஆன் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணிடலாம். இப்போ டெசிகேட்டட் கோகோனட் கூட மில்க் மேட் தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டான பால்ஸாக உருட்டிட்டு டெசிகேட்டட் கோகோனட்டில் உருட்டிடுங்க. இது வந்துட்டு அழகாக இருக்கும். இது ஆப்ஷனல். இது வந்துட்டு உங்களுக்கு ஈரமாகாமல் அப்படியே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்படியே ஸ்டோர் பண்ணாத டப்பாவில் போட்டதுக்காக. நம்மளோட கோகோனட் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் டைம் இருக்குது, நம்ம இன்னொரு உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு டெசிகேட்டட் கோகோனட்ல கோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட 3வது ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைமர் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் 30 செகண்ட்ஸ் பாக்கி இருக்கு. இப்போ நம்மளோட கோகோனட் லட்டு ரெடி. இப்போ அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது சாக்கோ பால்ஸ், இன்ஸ்டன்ட் சாக்கோ பால்ஸ். அதான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்துட்டு பார்லேஜி பிஸ்கெட் வச்சு செய்ய போகிறோம். சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம டைமர் ஆன் பண்ணிக்கலாம். திருப்பி 2 மினிட்ஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிஸ்கெட்ஸை வந்துட்டு உடச்சி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த பிஸ்கெட் பவுடரை நம்ம இந்த பவுலில் கொட்டிடலாம். இதில் கட்டியாக ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க. இது நல்லா நைஸாக பவுடர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சாக்லேட் சிரப் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்மளோட சூப்பரான சாக்லேட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளேட்ல வச்சுக்கலாம். இன்னும் 12 செகண்ட்ஸ் மிச்சம் இருக்கு. நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் டைமரை. இப்போ அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது ஒரு பன்னீர் லஸ்ஸி. அதுக்கு வந்துட்டு தயிர் எடுத்து வச்சிருக்கேன், பன்னீர், சுகர், அப்புறமேட்டு ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக பால், ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டைமர் ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4-5 சேர்த்திக்கோங்க. இந்த ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். கூடவே சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூட பன்னீர், ரோஸ் வாட்டர், இதை வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நான் மிக்சியில் அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன்.
இப்போ நம்மளோட லஸ்ஸி அடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல மாத்திடலாம். அவ்வளவுதான், நம்மளோட 5வது ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பன்னீர் லஸ்ஸி சூப்பரா இருக்கும் இந்த சம்மருக்கு குடிக்கிறதுக்கு. இன்னும் டைம் 37 செகண்ட்ஸ் மிச்சம் இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணலாம் டைமர். வெற்றிகரமா நம்ம இந்த சேலஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல இந்த சேலஞ்சை நான் வந்துட்டு கரெக்டா ஃபினிஷ் பண்ணனா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படியே மெட்ராஸ் டு பாரிஸ் அர்ச்சனா சிஸ் நீங்களும் சொல்லுங்க இந்த சேலஞ்ச் வந்துட்டு நான் கரெக்டா முடிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி, சிம்பிளா செஞ்சலாம். ரொம்ப நேரம் அடுப்புல நிக்க தேவையில்ல. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.